ஜென்ரலாக என்ன நடக்குது சார், இந்த லைட்னிங் அரஸ்டர்ஸ், இந்த லைட்னிங் முக்கியமாக தண்டர்ஸ்டார்ம் இந்த மாதிரிலாம் வரும்போது இஎல்வி ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக வந்து இந்த 12 வோல்ட் 24 வோல்ட்ல ஒர்க் ஆகிற ஐட்டம்ஸ் வந்து ப்ராப்ளம். அதுதான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது, ஃபர்ஸ்ட் பேர்ன் அவுட் ஆகுறது அதுதான். அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ நம்ம வந்து பிகர் டெவலப்பர்ஸ் வச்சுருக்கோம், பெரிய பெரிய கம்பெனிஸ்னா அவங்க பெரிய ஐடி பில்டிங் கட்டுவாங்க அண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்கன்னா when they get into agreement with the international MNC company, they have a rules and regulation. ஸோ இதெல்லாம் பெஞ்ச் மாதிரி தான் பைபிள். இதெல்லாம் நீ RFI பண்ணாதான் நான் அந்த பில்டிங் எடுப்பேன். இஎல்விக்கு தனியாக லைன் கொடுத்துருவோம். we don't mingle the line with the electrical. Okay, so in case of high power will not come into the ELV. So ELV generally naga it is a small 2.5 core cables we put in the ceiling itself with a conduit. சார், இப்போ எனர்ஜியை இன்னும் ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணணும்னா அப்போ என்னென்னலாம் பண்ண முடியும் சார்? இப்போ எல்லாருக்குமே தெரியும் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து எல்லாரும் இப்போ வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து டியூப் லைட் இருந்தது, இப்போ எல்இடி வந்துடுது. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வென் வி கோ டு தி பிகர் கன்சம்ஷன்னா ரொம்ப நிறைய எனர்ஜி எடுக்கிறவங்க வந்து ஏர் கண்டிஷன், ஏசி தான் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் சொல்லலாம் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். அடுத்தது டவுன் வந்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட், இண்டிவிஜுவல் பங்களால லிஃப்ட் போடுவோம் அது. ஸோ ஜென்ரலி இப்போ ஏர் கண்டிஷன்லேயே நிறைய டைப் வந்துடுது. ஐ மீன் யூ ஹேவ் விஆர்எஃப், எனர்ஜி எஃபிஷியன்சி விஆர்எஃப் வந்துடுது, விஎஃப்டி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அக்கார்டிங் டு யர் என்ன காஸ்ட், நீங்கள் வந்து கேபிட்டல் காஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 5 லட்சம் போடுறேன், எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4 வருஷத்துல வரணும்னா தென் நம்ம எஃபிஷியன்சி ஜாஸ்தி போகணும். இல்லை எனக்கு ரிட்டர்ன் 1 வருஷம் 2 வருஷத்துல வரணும்னா தென் யூ ஹேவ் டு புட் யுவர் அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் அந்த கேபிட்டல்ல போடணும். அப்போ நீங்க நல்ல மோட்டர் வாங்கினீங்கன்னா, நல்ல எஃபிஷியன்சி வாங்கினீங்கன்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் வந்துடும். ஓகே. ஸோ சில பேர் வந்து நான் L1ல போறேன், விலை கம்மியா போறேன்னா உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த எஃபிஷியன்சி கம்மியாயிடும். நீங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் காஸ்ட்ல சேவ் பண்றேன்னு நினைச்சிட்டு அவங்களோட ஆபரேஷன் காஸ்ட் அதிகமா கண்டிப்பா. சோ இப்போ பெரிய பங்களா ஒருத்தர் வாங்குறாரு, அவர் வீட்டு இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இங்க தங்கிட்டு இருப்பார். இப்போ அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிளாட்ல இருக்கார். ஃபிளாட்ல வந்து அவருக்கு ஒரு 6000 ரூபாய் கட்டுறாரு இபி வச்சுக்கோங்களேன். பிளஸ் காமன் ஏரியாவுக்கு தனியா ஒரு காஸ்டிங் இருக்கும், அது ஒரு 4000 ரூபாய்னா 10,000 ரூபாய் அவருக்கு செலவு இருக்கு. இப்போ அவர் இண்டிவிஜுவல் ஒரு வீட்டுக்கு போறாரு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போறச்ச அவர் வந்து இப்போ எஃபிஷியன்சி சோலார் போட்டார் கொஞ்சம், அப்புறமா வந்து ஹை எஃபிஷியன்சி மோட்டார் போட்டுட்டாரு, விஎஃப்டி விஆர்வி போட்டுட்டாரு. அப்போ அதெல்லாம் போட்டாருன்னா இவரோட 10,000 கம்மியா தான் வருது மாசம் செலவு ஆகுது. ஓகே. ஸோ ஏர் கண்டிஷன் ஃபுல் டைம் ஓடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்பிளிட் யூனிட் இருக்கு, ஸ்பிளிட் யூனிட்லயே இன்வெர்டர் வந்துருது. ஸோ இன்வெர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் செட் பாயிண்ட் போட்டிங்கன்னா அது பாட்டு ஆன் ஆஃப் ஆகிக்கும், அதனால அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஏர் கண்டிஷன் பொறுத்த மட்டும் முன்னாடி இருந்த எஃபிஷியன்சியோட 30% they are improved. Okay, already improved. And how do you still நீங்கள் ஆப்ரேஷன்லேயே நீங்கள் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா ஏர் கண்டிஷன்ல வந்து முன்னாடி வந்து 24, 22, 23 வைப்பாங்க. அது நாட் ரெக்வயர்ட். இப்போ நீங்கள் 26 வச்சா போகிறோம். ஓகே. உங்களுக்கு விசர்க்காது, வேர்க்காது, யூ வில் நாட் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்காது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இட் வில் மெயின்டைன் த டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 24ல வச்சு 8 ஹவர் ஓட்டுறதுக்கும் 26ல வந்து 8 ஹவர்ஸ் ஓட்டுறதுக்கும் there will be another 30% reduction on your energy saving. ஓகே. நான் இதையும் ஒன்று கேள்விப்பட்டுங்க சார், இதே ஏசியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டெம்பரேச்சர் யூ கோ டவுன் there will be an impact of 6% on your electricity bill ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உண்மைதான். தென் ஈவன் 6% நீங்க வந்து சின்ன ஸ்கேல்ல பாக்குறீங்க. இப்போ ஒரு 10 வீட்ல வந்து 26 வச்சாங்கன்னா அவனோட ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஹெச்டி அது எல்லாமே கம்மியாயிடும். ஸோ ஆக்சுவலி நீங்க ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனால நீங்க அந்த உலகத்துக்கே நல்லது பண்றீங்க. ஏன்னா உங்க கார்பன் பிரிட் வில் பி லெஸர். ஏன்னா இப்போ நியூக்ளியரு சோலார் எல்லாமே பண்ணுறோம். ஐ மீன் நியூக்ளியர் பண்ணுறோம், திருப்பி நெய்வேலியில் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், எரிக்கிறோம். எல்லாத்துமே சம் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு திஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் இங்கே 1 டிகிரி கம்மி பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓவராலாக பாருங்கள், ஒருத்தர் ஒரு வீட்டில் கம்மி பண்ணால் 100 வீட்டில் 26 கம்மி பண்ணால் அது கிட்டத்தட்ட 20-30 கிலோவாட் கம்மியாகும். அந்த 30 கிலோவாட் அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் லோடு கம்மியாகும், அவனுக்கு அந்த ஹெச்டியில் கம்மியாகும், அவன் பேர்னிங் CO2 கம்மியாகும்.
ஸோ நீங்கள் 1 டிகிரி கம்மி பண்ணுறதுனால பெரிய விஷயம் உங்களுக்கு ஆக போகிறதில்ல. ஏன்னா அது உங்களுக்கு கூலிங் கொடுக்க தான் போகிறது. எப்போ டெம்பரேச்சர் கம்மியாகிறதோ அப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆக போகுது. விஎஃப்டி விஆர்எஃப் எது இருந்தாலும். ஸோ நீங்கள் வந்து 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் ஓவரால் குளோபல் வார்மிங் கூட. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃப்ரம் யுவர் ஒன் டெம்பரேச்சர் what temperature you are making on it. எக்ஸலென்ட். That's it. சூப்பர். அப்போ நம்ம இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்னா சார், இப்போ எப்படி எப்படிலாம் ஒரு அப்ளையன்ஸை சேஃப்டியாக எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ குளோபல் வார்மிங் இப்போ இந்த இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு, ஆப்டிமலாக எனர்ஜியை இன்னும் சேவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இப்போ இதை சொல்லிட்டு இப்போ வெளியூரில் இருந்துக்கிட்டு எனக்கு இப்போ இங்கே சென்னையில் நான் வீடு கட்டணும் இல்லைனா கமர்ஷியல் பில்டிங் கட்டணும், நான் எப்படி சார் கன்சல்டன்ஸை நான் சூஸ் பண்ணுறது? இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அப்போது நான் எதெல்லாம் பேராமீட்டர்ஸ் நான் செக்லிஸ்ட்டாக நான் வச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு எப்படி நான் சூஸ் பண்ணணும், இவர் தான் கரெக்டான ஒரு கன்சல்டன்ட்ன்றது எப்படி தெரியும் சார்? ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் இருக்கு, உங்களோட இன்புட் என்ன, நீங்கள் எப்படி ஆர்கிடெக்ட்ல 3 டிசைன் வாங்குறீங்களோ 3 கான்செப்ட் வாங்குறீங்களோ அந்த மாதிரி கன்சல்டன்ட் வாங்குங்க. இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் எதெல்லாம் அனலைஸ் பண்ணுவார். இப்போ ஏர் கண்டிஷன் நான் எம்இபி கன்சல்டன்ட் சொல்லிக்கிறேன். மேபி ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் ஹெச்வேக். ஸோ அவர் ஹெச்ஏசி பற்றி நிறைய கொடுப்பார். பட் ஆஸ் எம்இபி கன்சல்டன்ட் எனக்கு ஹெச்ஏசி தெரியும், பிளம்பிங் கடை தெரியும், ஃபயர் ஃபைட்டிங் தெரியும், இஎல்வி தெரியும், பிஎம்எஸ் தெரியும், ஆட்டோமேஷன் தெரியும் அப்படின்னா என்னோட பேக்கேஜ்லாம் ஃபுல்லாகவே வந்துடும்.